உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வேணாயம்மா, வேணாயம்மா. யாரு? பாலகா? உங்க பொண்டாட்டிங்க. யாருக்கு தெரியும்? நான் வர்றேன். வாங்க. என்னடா நடு வீட்ல நின்னு என் பேரை ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? ஜானகி அம்மா இங்க. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? பொய் சொல்லாதீங்கம்மா, எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் அவங்கள ஆள வச்சு கடத்திருக்கீங்க. ஒழுங்கா அவங்கள விட சொல்லுங்க, இல்லனா தப்பாயிடும். ஏய், யார்கிட்ட என்ன பேசுற? அக்கா கிட்ட போய் தப்பா போய்டும், அது இதுன்னு பேசிட்டு இருக்க. என்ன? தம்பி இரு, நான் பேசிக்கிறேன். ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? அன்னைக்கும் அப்படிதான் உன் தங்கச்சிய வம்பு கிழத்தவங்கள நான் தான் அனுப்பின மாதிரி நீ பேசுன. இன்னைக்கு அந்த ஓடுகாலிய கடத்தினேன்னு சொல்ற. என்ன, எதுக்கு இப்படி ஏன் மேலேயே அபாண்டமா பழிய போட்டுட்டு இருக்க? நான் ஒன்னும் பழி போடலாமா, கன்ஃபார்மா நீங்க தான் சொல்றேன். ஏய், உங்களை தவிர இது யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏய், இதுக்கு மேல அக்கா மேல பழிய போட்ட நடக்கிறதே வேற. அப்பா ஒரு நிமிஷம், அவசரப்படாதீங்க. அத்தா அவங்களை கடத்தலங்கிறது உண்மையாவே இருக்கட்டும். அத்தை கடத்தலனா வேற யார் அவங்களை கடத்தினாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. பேசாம நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னப்பா? உன் புருஷன் வீடு வந்துருச்சு, இறங்கி போ. இந்த தடவையாச்சும் நீ சொல்றதெல்லாம் உன் புருஷன் நம்புறானான்னு பார்ப்போம். ஜானுமா பாய். நீ எத்தனை பேரை வேணாலும் கூட்டிட்டு வா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப என்னமா, நீங்க ஜானகி அம்மாவை கடத்தல அதானே? சரி விடுங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன். அம்மா அவங்க வந்துட்டு இருக்காங்கம்மா. டேய், அவங்க என்ன யாரு? அவங்களுக்கு பேர் இல்லையா? அதான் இன்னொரு அவங்களை காணோம்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கானே. யாரு? ஜானகியா? ஆமா, அவங்கதான். யாரோ ஒரு ஆளு அவங்கள கார்ல கொண்டு வந்து விட்டுட்டு டாடா கட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்பா வேலு வந்துட்டா உன்னோட ஜானகி அம்மா. உலக மகா உத்தமி. இவ்ளோ நேரம் யாரோ கடத்திட்டாங்கன்னு நீ கூப்பாடு போட்டல. இப்ப யாரோ ஒருத்த கார்ல விட்டுட்டு டாடா காட்டிட்டு போறானா. அது யாருன்னு நீயே கேளு இவள. டேய், இவ்வளவு நேரம் துடியா துடிச்சிட்டு இருந்தேடா, ஏன்டா அமைதியா நிக்கிற? இத வாய் திறந்து பேசுறா. அவன் எப்படிடா பேசுவான்? அவன் தான் இவளை கடவுள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கான்ல. ஆனா இவளோட உண்மையான சுயரூபம் எனக்கு தானே தெரியும். அந்த காலத்திலேயே ராத்திரி எல்லாம் ஊரை சுத்திட்டு விடிய காலையில யாருக்கு தெரியாம வீட்டுக்கு வருவா. இந்த காலத்துல சொல்லவா வேணும்? பாவம் என் தம்பி, இவளை வச்சுக்கிட்ட அப்பவும் கஷ்டப்பட்டா, இப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.